ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நான் இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸோட ப்ரூச் ஒர்க் டிசைனை தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அல்லது ரொம்பவே டிசைனாக ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிறவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைனை அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே எந்த அளவுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுமே நல்லாயிருக்கு. ஸ்டிச் பண்ணியிருக்கிற டிசைனுமே நல்லாயிருக்கு. இதில் ட்ரை பண்ணியிருக்கிற ப்ரூச் ஒர்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே விரும்புகிற டிசைன் தான். இதில் ஸ்டிச் பண்ண மாடலுமே ப்ரூச் ஒர்க்குமே எல்லாருமே ரொம்ப விரும்புகிற ஒரு டிசைன். இந்த டிசைனை நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு இதே லுக்கில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. மறுபடியும் அவங்களே இது ரிலேட்டடாக நிறைய மாடல்ஸை பார்த்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் நான் ஒரு பொண்ணுக்கு இதே டிசைனை ஒரு லெஹங்காவில் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே பொண்ணுக்கு தான் நான் இப்போது இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறேன். அவங்களே மாடல் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா சாரியும் ப்ளவுஸுமே ஒரே கலரில் இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டிசைனை கொடுத்தாங்க. அவங்க டிசைனை கொடுத்ததோட என்கிட்ட இருக்கிற ப்ரூச் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைனை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். சைடு ஜாயிண்ட் பண்ணுறதை தவிர மீதி எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் போர்ஷனில் பட்டி, ஹூக் பட்டி, வீப் பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். நெக் லைனையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹெர்லைன் சீம் ஸ்டிச் மெத்தடில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் நெக்லையுமே இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஐ ஷேப்பை சுற்றி இந்த மாதிரி பாபினை யூஸ் பண்ணி பாபினில் இருக்கிற அளவுப்படி ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்துருக்கிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில். இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மெஷர் பண்ணி பண்ணலாம். ஒவ்வொரு 2 இன்ச்சுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த சர்க்கிள் போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சர்க்கிள் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 5 ரூபி காயின் அல்லது 1 ரூபி காயின், 2 ரூபி காயின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிசைனை பிளான் பண்ணேன். அது வரைக்கும் வேறு மாதிரி தான் ஒரு டிசைன் யோசித்து வச்சுருந்தேன். லாஸ்ட் நேரத்தில் நான் எதுக்காக இந்த டிசைனை எடுத்தேன், இந்த பட்டர்ஃப்ளை டிசைனை எடுத்தேன் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளால அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்னா குட்டி ஒர்க்காக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா குட்டி பீட்ஸு, குட்டி சீக்வன்ஸ் வச்சு பண்ணோன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த பீடை சூஸ் பண்ணேன். என்கிட்ட இப்போதைக்கு நிறைய பீட்ஸு, நிறைய சீக்வன்ஸ் இருக்கிறதுனால மேட்ச் ஆகிற பீடு எது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது இந்த பட்டர்ஃப்ளை ரொம்பவே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த சர்க்கிள்லாம் பட்டர்ஃப்ளையை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே எந்த டிசைனாக இருந்தாலும் ஒரு முறை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிசைனை மட்டும், ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு அதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பாருங்கள். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது அதை பிரிச்சுட்டு எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக வைங்க. இப்போ நான் வைக்கிறது ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையும் லைட்டாக ஸ்லாண்டிங்கில் தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பட்டர்ஃப்ளையில் ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷனில் கீழ்ப்பக்கம் இருந்து மேலே ஹோல் இருக்குது. மேல் போர்ஷன் வரைக்கும் ஒரு 4 முறை நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். 4 முறை ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மேலே அந்த ரவுண்டு நான் ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன், அந்த ரவுண்டு ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி தோணுது. ஸோ அந்த ரவுண்டில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பென்சிலால் ட்ரா பண்ண அந்த ரவுண்டு மறையும். ஸோ அந்த ரவுண்டில் குட்டி சீக்வன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளார் சீக்வன்ஸை சுகர் பீட் யூஸ் பண்ணி லாக் பண்ணுறேன். இதில் இந்த ப்ளவுஸுக்கு இந்த
மாடல் இந்த டிசைன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம ஒரு பிளான் பண்ணிவிட்டு பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிளானில் சின்ன சின்ன வேரியேஷனை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மாற்றிக்கலாம். உங்களோட டிசைனை பொறுத்து, உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஆப்டாக அதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ப்ரூச் ஒர்க்கை பற்றி நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ப்ரூச் ஒர்க் இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகுது, மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது. நீங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ ஆரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே காஸ்ட் ஆகும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே ரிச் லுக் கொடுக்கணுன்னா இந்த ப்ரூச் ஒர்க் நான் பண்ணி கொடுக்குறேன், ஒரு முறை நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி புரிய வச்சு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கணும். இந்த கஸ்டமருக்குமே நான் இது வரைக்கும் ப்ரூச் ஒர்க் பண்ணதில்லை. அவங்ககிட்ட இந்த முறை தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணி கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி தான் இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லுமே நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும். அது இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே தெரியும். அதே மாதிரி டைம் ரொம்ப எடுக்கிறதுனால தான் அதுக்கு சார்ஜ் அதிகமாகும். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்கு அந்த மாதிரி டைம் எடுக்காது. ஸோ நம்மகிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்மகிட்ட கண்டிப்பாக ப்ரூச் ஒர்க் ஆர்டர் வரும். ஆரி ஒர்க்கு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப டைமை போட்டு ஒரு வாரம் ஃபுல்லும் இருந்து ஒர்க் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பணம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை ஈஸியாக பண்ணி ப்ரூச் ஒர்க் மூலமாக ரொம்பவே ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அதாவது அப்கமிங் டேஸில் நிறைய ஆர்டர்ஸ் வரும். இது கூட அந்த மாதிரி வந்த ஆர்டர்ஸ் தான். நான் ஒரு சின்ன பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். டியூஷனுக்கு அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு போகும்போது அவங்க பார்த்து டியூஷன் மேடத்தோட பொண்ணு இதை பார்த்து என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப மாடலாக எல்லாரை விட யூனிக்காக இருக்கணும் அந்த மாதிரி விரும்புவாங்க. நம்மகிட்ட நிறைய யூனிக்கான மாடல்ஸை அவங்களே காட்டி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதம் கடைசியில் கூட இன்னொரு வித்தியாசமாக ஒரு மாடல் காட்டியிருக்காங்க. காலர் வச்சு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும். அவங்க தான் நிறைய ட்ரெஸ் விதவிதமாக யூனிக்காக டிசைன் பண்ணி போடணும் அப்படின்னு விரும்புவாங்க. அவங்களையே கொஞ்சம் அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. பொறுமையாக நீங்கள் பண்ணால் தான் நீட்டாக பண்ண முடியும். அவசரத்தில் இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம். கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக உட்காந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு 200 ருபீஸாவது லாபம் இருக்கும். இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு கண்டிப்பாக இதில் ஒரு 200 ருபீஸ் லாபம் இருக்கிற மாதிரி வச்சு தான் நான் ப்ரைஸ் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸ்டிச்சிங் சார்ஜ் அது தனி. இந்த ஒர்க்குக்கு ஒரு 200 ருபீஸ் இருக்கிற மாதிரி தான் நான் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்மளுக்கு ஒரு 2 hours டைம் எடுத்து நம்ம பண்ணாலும் ஒரு 200 ருபீஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய மணி தான். ஸோ பொறுமையாக நீட்டாக நெக்ஸ்ட் டைம் அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளையோட அந்த ஆண்டனா அந்த 2 ஆண்டனாக்காகவும் கட் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டாண்ட்ஸில் நூலை போட்டுக்கோங்க. ஒருக்காக்கு 2 முறை நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போதும் அதே மாதிரி 2 முறை நாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சையுமே ஒரு முறை இல்லாமல் ஒருக்காக்கு ஒரு முறை எக்ஸ்ட்ராவே போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸில் நெக் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸ்லீவ் போர்ஷனும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. பேக் போர்ஷன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு சைடு ஜாயிண்ட்டை தவிர மீதி எல்லாமே நீங்கள் முடித்ததுக்கப்புறமா ப்ரூச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்லீவ்லேயுமே இதே மாதிரி தான் ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கிறேன்.
மோஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரூச் ஒர்க் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஃபஸ்ட் டைமே நிறையா அமௌண்ட் கேட்குற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சீக்வன்ஸு இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ரேட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ நான் ஸ்லீவில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபிட்டிங் ஸ்டோன். இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் ஒரு பீஸே 6 ருபீஸ் வரும். அப்படி அதிகமான ரேட் உள்ளதை நம்ம பாடி ஃபுல்லுமே யூஸ் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸோட செல்லிங் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாயிரும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுற ப்ரூச் ஒர்க்கு ப்ளவுஸுக்கு ரொம்பவே மினிமமாக அமௌண்ட் இருக்கிற மாதிரி பீட்ஸு சீக்வன்ஸை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அவங்களா விரும்பி இதில் இருக்கிற இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்களா கேட்கும்போது அதோட ப்ரைஸையும் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. இந்த மாதிரி இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ரேட் வரும், இதை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ரேட் வரும், அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட ஆர்டர் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். எதுக்காகனா ஃபஸ்ட்டே நம்ம நல்லா காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு காஸ்ட்லியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரேட்டு அதிகமாக தான் கேட்போம். ஸோ அவங்க ஃபஸ்ட் டைமே ப்ரூச் ஒர்க்குக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்ட்டு மலைச்சி போகிற அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக ரொம்பவே அமௌண்ட்டு கம்மியாக லுக் ரொம்ப ரிச்சாக காட்டுற மாதிரி இந்த மாதிரி சீக்வன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த டிசைனை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பேசிக்லேருந்து நீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்மளோட ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ரூச் கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.